எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈகோ. இதான் ஒரு விஷயம். ஏன்னா, இப்ப தாவேகா கட்சின்றது வந்து இப்ப வளர்ந்துட்டு வர ஒரு உட்கட்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இப்ப தான் அது உள்ள வந்துச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருந்தாலும், அ ஒரு அரசியல் அனுபவம் அப்படின்றது வந்து விஜய் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவர் நடந்துக்கிற நடைமுறைகள்ல இருக்கு. ஒருவேளை இது வந்து விஜயோட ஐடியாலஜியா இருக்கலாம். அப்படி இல்லன்னா யாராவது ஒருத்தவங்க அதாவது ஜான் ஆரோக்கியசாமி அவரு தான் வந்து இவருக்கு எல்லாமே வந்து ஒரு மென்டாரா இருந்து சொல்லிக் குடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒண்ணு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஒருவேளை அவரோட அம் ஐடியாலஜில விஜய் வந்து மூவ் ஆகலாம். அது மாரி இருக்குல்ல. இப்ப அந்த 3 பேர் வந்து இருக்காங்க அப்படின்றப்போ, அவரு ஒருத்தரே அடிச்சுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈகோ இந்த ஒரு பிரச்சனையினாலயே. இப்போ கட்சி வந்து புது கட்சின்றதுனால முன்னாடி யாருமே கிடையாது. முன்னாடி இருக்க தலைவர்கள் யாருமே கிடையாது. இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கேலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முன்னாடிலாம் தலைவர்கள் இருந்தாங்க. அந்த தலைவர்களோட வழி அப்படியே பின்பற்றி வந்ததுனால, இப்போ உங்க கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது தாவேகா வந்து பார்த்தோம்னா, இப்ப தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கும். அது ஓரளவு இன்னும் ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து குழி நோண்டணும், அதுல தண்ணி ஊத்தணும், அதுக்கப்புறம் பார்த்தா எம்சாண்ட் போடணும், சிமெண்ட் கரைக்கணும், ஜல்லி போடணும் அப்படின்ற மாரி ஒரு அவ்ளோ ப்ராசஸ் இருக்குல்ல. அந்த மாரி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சரியான கொள்கை இருக்கணும். அந்த கொள்கைக்கு முரண்பாடா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கேத்த மாரியே மூவ் பண்ணணும். எல்லாருமே அனுசரிச்சு போகணும் அப்படின்ற மாரி ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு நம்மள பிடிக்கணும் அப்படின்னா, அது எல்லாமே பண்ணணும். அந்த மாரி தாவேக்கா இன்னும் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கட்சியோட கொள்கை இன்னும் அவங்க முழுசா அறிவிக்கவே இல்ல.